உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே சமயத்தில குழையாமையும் இருக்கும். நான் வந்து நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2மே சேர்த்தும் செஞ்சிருக்கேன். அது ஒரு விதமானது, இது ஒரு விதமானது. இது கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலா கிடைக்கும். குழையாம இருக்கும் கத்திரிக்காய். இப்போ கொஞ்சம் இதில பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ அத நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமா இதுக்கு வெங்காயம் வதக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கறதுக்கு. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டேன். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இப்போ அது நல்லா அத கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியா, சிம்பிளா செஞ்சிரலாம். இந்த கத்திரிக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்துருச்சு பாருங்க அந்த பருப்பு. அந்த வெந்த பருப்பெல்லாம் அதில சேர்த்துட்டு அத அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. இது வந்து நம்ம தண்ணிலாம் அத விட வேணாம். இப்ப அந்த கத்திரிக்காய் வெந்த கத்திரிக்காவும் இப்ப அதில